சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மே 21 2025 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 7ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் முட்டி கவனமா இருக்கணும். தீக்காயங்கள் கூட படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்கேயாவது குழியில் இறங்குறேன், தண்ணி எடுக்க போறேன், கிணத்துல ஏதாவது நம்ம குளிக்க போறேன்னு போய் அதுக்கப்புறம் அசம்பாவிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கணும். நண்பர்களிடையே கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாகாத்தம்மாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய ஹெல்த் ஆரோக்கியத்துல பாதிப்பு கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு கெட்ட செய்தி கூட வரலாம். ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பச்சை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாந்திரம் கருப்பச்சை. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 100% வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும். 100%. இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவா பெட்ரோல் டேங்க் வெடிக்கிறது, இல்லைன்னா பெட்ரோல் தீப்பத்தி எறியது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீ சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள்ல விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. வீட்டுல அப்பா இருந்தாருன்னா அவருடைய ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சில பேருக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் கொஞ்சம் எதிர்பாராத விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் பெட்டர். மெயினா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயரை படிச்சுக்கிறது தான் நல்லது. பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க. கடக ராசி அல்ல கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சில பேருக்கு வயிற்றால போயிட்டே இருக்கும். சில பேருக்கு ஏதோ தெரியாத பயம், புரியாத பயம். ஒரு சில பேருக்கு அதிகாரிகள் கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறது. ஒரு சில பேருடைய வீட்டுல ஏன்டா இன்னைக்கு வீட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதனால 2 நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது. மெயினா கும்பிட வேண்டியது முருகப்பெருமான். சுப்பிரமணியனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ, மனைவியா இருந்தால் கணவருக்கு ஹெல்த் இஷ்யூ. மெயினா சிறுகுடல், பெருகுடல், கால்முட்டி, இதுலதான் பிரச்சனை வரும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பார்ட்னருக்கு ஏதாவது பெரிய ஒரு பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள். என்ன பண்ணலாம்? அகோர வீரபத்திரரை வழிபாடு பண்ணும். ராசியாண்டு மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடிப்பீங்க. வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும். பல பிரச்சனைகள் கிளியர் ஆகும். வேண்டிய எல்லா காரியங்களும் நல்லபடியா நடக்கும். அட் தி சேம் டைம் என்னன்னா எதிரியினால பாதிப்பு, வயிற்றுல ஒரு சில பேருக்கு பெரிய இஷ்யூஸ் வரலாம். கவனமா இருக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பயங்கர சண்டை சச்சரவுகள் கூட நடக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்க ஹெல்த்ல நீங்க கவனமா இருக்கணும். சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். சில பேருக்கு பசங்களோட ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை வரலாம். பசங்க கம்மன் இல்லாம எங்க கோழி கோழி குதிக்கிறது இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வரலாம். மெயினா உங்க ஹெல்த் ரொம்ப கவனமா பார்த்து கொள்ளக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே விபத்துகள் நிறைய நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு சில பேருக்கு நெஞ்சு எரிச்சல், சில பேருக்கு நெஞ்சில் அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. தெரியலைங்க சார், நான் போனா டப்புன்னு அப்படி அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய 2 நாட்களா இருக்கப்படுறது. கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்ல விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மாவுடைய ஹெல்த்ல சர்வ ஜாகிரதையா இருக்கணும். அம்மாவுக்கு பாதிப்பு கொடுக்கும். லங்ஸ்ல இஷ்யூ வரலாம். சில பேருக்கு அம்மாவுடைய ஹெல்த்லயே பிரச்சனை கொடுக்கலாம். எப்படிப்பட்ட ப்ராப்ளம் வரும்னு தெரியாது. அதே மாதிரி வீடு கட்டக்கூடியவங்க, வீடு வாங்குறவங்க, வீடு சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள்ல எந்த விதத்துல நீங்க இருந்தாலும்
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். செஸ்ட் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சில பேருக்கு ப்ராப்ளம் வரக்கு சான்ஸ் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மாறிச்சிடும். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல அதி கவனமாக செல்ல வேண்டும். சில பேருக்கு கைகள்ல இல்லைன்னா கழுத்து இல்ல தோள்பட்டை இதுல ஏதாவது சூட்டு காயங்கள் படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. வண்டி வாகனங்கள்ல முதல் விஷயம். ரெண்டாவது, இளைய சகோதரன் சகோதரர்கள் வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை கொடுக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்கள்ல முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான சர்ச்சைக்குள்ளேயும் நீங்க சிக்காம இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் ஆரம்பிச்சிடும். மகர ராசி இல்ல மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளா இருக்கப்படுது. இந்த நாள் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும். குடும்பத்திலயும் சரி, குடும்பத்தின் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களும் சரி, வாழ்க்கை துணையோட ஹெல்த்லயும் சரி கவனம் அக்கறை. மெயினா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூண்டு வெங்காயத்தை தவிர்த்தாலே பிரச்சனை சால்வ் ஆகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரம் மஞ்சள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு காரியத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பா ஜெயிக்கும்னு எழுதி கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பொறுமையாக எல்லா காரியத்தையும் இருந்து நம்ம செயல்படுத்தி கொள்வது ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய நல்ல விஷயம் நடக்கும். 1 2 இல்ல, ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் டார்கெட் பண்ணது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. உங்க ஹெல்த்தை ரொம்ப கவனமா பார்த்துங்க. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் பாதம் சம்பந்தப்பட்ட எரிச்சல், வலி, சூட்டு காயங்கள் இதெல்லாம் படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா ஏதாவது அதாவது சம்டைம்ஸ் நமக்கே தெரியாம முள்ளு குத்துறது இந்த மாதிரி சின்ன லெவல்ல நான் சொல்றேன். ஆனா இதெல்லாம் பெரிய லெவல்ல நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி இரவு நேரத்துல என் தூக்கமே முடியாத அளவுக்கு ஒரு வலி வேதனையும் சம்டைம்ஸ் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வரக்கூடாதுன்னா நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ராசி ஆண்டரம் ப்ளூ நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.